गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 25/8/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:05 திதி இன்று காலை 7:22 வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திராட நட்சத்திரம். நாம யோகம் காலை 10:02 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இரவு 8:06 வரை கௌளவ கரணம், அதன் பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் காலை 6:04 வரை மரண யோகம் இருக்குது. அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் பகல், அதாவது காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:15 2:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழுவதும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இன்றைக்கி முழுவதுமே மிருகசீரிஷன்றது செவ்வாயினுடைய ஒரு நட்சத்திரம். அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு இன்றைக்கி வந்திருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருங்க. கொஞ்சம் இஞ்சியிலான ஒரு பொருளை ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைக்கி இஞ்சி டீயில் கூட போட்டு குடிச்சிட்டு போகலாம், தப்பு கிடையாது. சரி, இன்றைக்கி பிரதோஷம். அதே மாதிரி இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மேல் நோக்கு நாள் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து இன்றைக்கி வர்றது சிறப்பான ஒரு நாள், கடன் தீர்வதற்கான ஒரு நாள். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், புதன், கேது, கன்னியில் சுக்கிர பகவான், விருஷிகத்தில் மாந்தி பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். அதே மாதிரி மிதுனத்தில் அங்காரக பகவான், கடகத்தில் குரு பகவான். சரி, இன்றைக்கி பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரதோஷம் அப்படின்னால் தோஷங்களை போக்கக்கூடிய ஒரு நாள். அதுவும் செவ்வாய்க்கிழமையில் இந்த பிரதோஷம் வந்திருக்கிறது ரொம்ப ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய நாளை ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னும் சொல்லலாம். அது செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு இல்லையா. ருண ரோக அப்படின்னா என்ன? ருணன்னா என்ன? கடன் தீர்வது. சரிங்களா? நம்ம இன்றைக்கி முருகப்பெருமானை தான் எல்லாரும் வணங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோட பிரதோஷம் வர்றதுனால இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை வணங்குவது மிக மிக சிறப்பு. நான் உங்களுக்கு சென்னையில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், சென்னையில் லிபர்ட்ரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. அது கர்ப்பரட்சாம்பிகை கோவில். அது அந்த சிவனே பார்த்திங்கன்னா நல்லா கிட்டத்தட்ட ஒரு 6 அடியில் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு கோவில். இந்த பிரதோஷம் அன்னைக்கு அந்த கோவிலில் போயிட்டு வணங்குனீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்தும். அந்த கோவில் லிபர்ட்ரி இறங்கிட்டு நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த கோவிலை கர்ப்பரட்சாம்பிகை கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் அந்த கோவிலுக்கு சென்று தொட்டில் வாங்கி, ஞாயிற்றுக்கிழமையில் அங்கே அபிஷேகம் நடக்கும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொட்டில் வாங்கி கொடுத்து அந்த தொட்டில் அங்கே கட்டிட்டு வந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்றது அங்கே ஒரு பரிகாரமாகவே செய்கிறாங்க. ஆனால் காசு பணம்லாம் வாங்கிறதில்ல. நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்து நீங்களே அங்கே செய்யலாம். அபிஷேகத்துக்கு வேணும்னா நீங்கள் பால் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி பிரதோஷ நாள் அப்படின்றதுனால ஒரு சிறப்பான நாள். அங்கே போய் நீங்கள் வணங்கிட்டு
நீங்கள் உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இருந்தாலும் அந்த கோவிலுக்கு செல்லும்போது மட்டும் நீங்கள் எல்லாமே வாங்கி கொண்டு செல்லுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் போங்க. ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் வர முடிஞ்சவங்க வாங்க, வர முடியாதவங்க நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். சரிங்களா? சரி, இப்போது நம்ம 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்க்கலாம். எல்லாரும் கேட்பீங்க, டெய்லி ஒரு பொருள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு 4 நாளாக சொல்லலை அப்படின்றது நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு தெரியுது. ஏன் சொல்லலை அப்படின்னா, எல்லாருமே ஒரு கேள்வி கேட்பாங்க, டெய்லி ஒவ்வொரு பொருள் கொண்டு போயிட்டு திரும்பி என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி மனசில் எழும் இல்லையா? ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இப்போ அருகம்பில் கொண்டு போகிறீங்க. அது கொண்டு போகும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லது நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அது திருப்பி கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு டப்பாலேயோ ஒரு கிண்ணத்துலேயோ அதை போட்டு வச்சுருங்க. அது காஞ்சி போகட்டும். காஞ்சி போன பிறகு இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் கொண்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு நாளைக்கு எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிவிடுங்க. இந்த எலும்பிச்சை இதெல்லாம் தூக்கி போட்டு வந்துடலாம், அதெல்லாம் வேறு. இந்த பொருட்கள்லாம் மட்டும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த அருகம்பில்லு, இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சாம்பிராணி போடும்போது அந்த பொடியை போட்டு தூபம் போடலாம். வீட்டில் கந்திருஷ்டியெல்லாம் ஒழியும். சரிங்களா? அதனால் என்ன செய்யறதுன்னு யோசிக்காதீங்க, இதை செய்யும். அதனால தான் நான் 4 நாளாக எதுவும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் அந்த கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு திருப்பி என்ன செய்யறதுன்னு. இதை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உலக வாழ்க்கை பற்றி ஒரு புதுவிதமான ஒரு கண்ணோட்டங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. மற்றவர்கள் மீதான கருத்துக்களை சொல்வதை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் தொழில் விருத்தி, தனவிருத்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை அடுத்தவங்க கிட்ட சொல்கிறத தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். வியாபாரமும் இன்னைக்கு விருத்தி அடையும். வேலை சுமை அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதனால் கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். அடுத்தவங்களுக்கு ஜாமீன் விஷயத்துக்கெலாம் தயவு செஞ்சு போகாதீங்க. கையெழுத்து போடுறேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்னு போகாதீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. நீங்கள் சிவபெருமானுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன், வில்வமும் அருகம்பில்லும் பூக்களும் எல்லாரும் வாங்கி கொடுக்கலாம். இது பொதுவான விஷயம். ஆனால் அபிஷேக பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசி நேயர்கள் தேனும் தயிரும் வாங்கி கொடுங்க, மிக சிறப்பாக. ஏன்னா மேஷராசிக்காரர் இப்போ கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் இந்த தேன் தயிர் வாங்கி கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, செயின் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கருத்து சொல்கிறதுல ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பண விஷயத்தில், ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க. குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தந்தையால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசு ரீதியாக இப்போ யாராவது எக்ஸாம் அது இது எழுதியிருக்கீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எதிர்பார்த்த உங்களுடைய முயற்சி, அந்த முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் அத்தனையும் கிடைக்க பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் பால், இளநீர், இது ரெண்டும் வாங்கி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 6ஆம் எண், அதிசய நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரமே எனக்கு கிடைக்கல, நான் இவ்வளோ உழைக்கிறேன், நான் எஃபோர்ட் போடுறேன், எனக்கு யாருமே ஒரு கம்பெனியில் அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அறிமுகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்கள் இன்றைய தினம் மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க. வியாபாரத்தில் போராட்டங்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனமாக இருக்குது. சிந்தனை போக்கில் கவனம் இன்றைக்கி இருக்கணும். மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு முதலீடும் செய்யாதீங்க. அவங்களுடைய வார்த்தைகளையும் நம்ப வேண்டாம். சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுப்பது நல்லது. சந்தேக உணர்வுகளால் மகிழ்ச்சி இல்லாத ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். சந்தேக உணர்வை தவிர்ப்பது நல்லது. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது யோசித்து சிந்தித்து பேசினால் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் விநாயகர் வழிபாட்டோட சிவன் வழிபாடும் சேர்ந்து இன்றைக்கி செய்வது நல்லது. இன்றைக்கி வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் விபூதி, அதே சமயத்தில் இந்த கரும்பு ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை வாங்கி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். கூட பாலும் சேர்த்து வாங்கி கொடுங்க, அபிஷேகத்துக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண், அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அதனால் கவனமாக இருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். ஆனால் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். கொஞ்சம் கவனம் சிதறினா அது வேறு மாதிரி ஆகிடும். அதனால் கவனத்தோடு அந்த திறமைகளை வெளிப்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைக்கி சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் குருவின் பார்வை இருக்குது. குருச்சந்திர யோகத்தை இன்றைக்கி கடகராசிக்கு கொடுக்கும். எதிர்பாராத தன வரவுகள், ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் இன்றைக்கி விலகி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். பழைய நண்பர்களுடைய ஒரு சந்திப்பு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அலுவலகத்தில் ஒரு சாதகமான சூழல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் இன்றைக்கி தேன், பால், அதே மாதிரி இந்த எலுமிச்சம் சாறு சொல்கிறோம் இல்லையா, அந்த எலுமிச்சம் பழத்தை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பஞ்சாமிரதத்துக்கு உண்டான பழங்களை வாங்கி கொடுங்க, சிறப்பாக இன்றைக்கி இருக்கும்.
இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பண வரவு நன்றாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். அதே சமயத்தில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும். பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வண்டி வாகன வசதிகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். எதிர்பார்த்த கடன் உதவிகள்லாம் சாதகமாக அமையும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வம் இல்லாத ஒரு தன்மையெல்லாம் குறையும். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கால்நடைத்துறை, விவசாயத்துறை, இது அதாவது கால்நடை வளர்ப்பு, ஆடு, இந்த மாதிரி கோழி மாடு வளர்ப்பு, இந்த மாதிரி துறையில் இருப்பவர்கள், விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் தயிர், பால், அதே சமயத்தில் பஞ்சாமிரதத்துக்கு தேவையான பொருட்கள் இந்த நாட்டு சர்க்கரை, அதே போல் வாழைப்பழம், இதெல்லாம் வாங்கி கொடுங்க. மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வேலையில் கிடைக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக இன்றைக்கி அமையும். யார்கிட்டையாவது ஏதோ பணம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்து அதில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் விலகி அதன் மூலம் ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. மனதில் ஒரு புதுவிதமான ஆசைகள் பிறக்கின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அதே மாதிரி கற்பனை துறை, கதை, கட்டுரை, கலைத்துறை, இதை சார்ந்தவர்களுக்கு திடீர் வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் ஏற்பட ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை, எதிர்ப்புகள், இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஆனால் விட்டு கொடுத்தல் புரிதல்லாம் இன்றைக்கி இருக்கணும். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகின்ற ஒரு தன்மை இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் சந்தனம், அதே மாதிரி மஞ்சள், அது மாதிரி பால், தயிர், இந்த 4 பொருட்களையும் வாங்கி கொடுங்க. அதுக்கு மேலே எவ்வளோ வாங்கி கொடுக்கணுமோ அது உங்களுடைய விருப்பம். ஆனால் முக்கியமாக இதெல்லாம் வாங்கி கொடுங்க, நன்மையை செய்யும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 5, அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அனுகூலம் வாய்ந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்ப பெரியோர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்றைக்கி ஏற்படும். மறைமுகமான போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் இன்றைக்கி காணப்படும். உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தன்மை. வண்டி வாகனம் மூலம் புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அவர்களால் கொஞ்சம் மனசில் ஒரு சங்கடங்கள் உருவாகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. புதிய வீடு கட்டுவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும்.
கல்வித்துறையில் மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட நிறனாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை இன்றைக்கி கொடுக்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. துளாராசிக்காரர்கள் இன்றைய தினம் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் இன்னைக்கு சந்தனம், அதே சமயத்தில் இளநீர், பால், அதே மாதிரி தேன், இந்த 4 பொருட்களையும் வாங்கி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தமாக இருந்து வந்த போட்டிகள், பொறாமைகள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் பயணங்களால் இன்றைக்கி ஆதாயம் இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறுதூர பயணம் சென்று ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை ஏற்படும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும். சக ஊழியர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சகோதர வழியில் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். நிலம் விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்குது. காது தொடர்பான பிரச்சனை இருந்தால் அதை உடனடியாக பார்த்து கொள்வது நல்லது. இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் இன்றைக்கி விபூதி, அதே மாதிரி இளநீர், பால், இது 3 வாங்கி கொடுங்க. மற்ற விஷயங்கள் உங்கள் விருப்பப்படி எது வேணாலும் வாங்கி தரலாம். இது முக்கியமான பொருள். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 5ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக அலைச்சல்கள் இன்றைக்கி இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில், அதே மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் அதெல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள், தடைகள் எல்லாம் இன்றைக்கி விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நண்பர்கள் வழியில் நல்ல ஒரு வருமானம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. விரும்பிய உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தன்மை. புதிய வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் ஈடேறும். பொருளாதாரம் தொடர்பான ஒரு பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படும். கொடுத்தை வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. ஏன்னா குரு பகவான் சந்திரன் பார்க்குது. குருச்சந்திர யோகத்தை இன்றைய தினம் ஏற்படுத்தும். அதே மாதிரி கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர் அதிர்ஷ்டத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்ணே அமையலன்னு சொல்கிறவங்களுக்கு திடீர்னு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இது கொடுக்கும். கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் பால், தயிர், அதே மாதிரி தேன், அதே மாதிரி விபூதி பாக்கெட், இது மட்டும் வாங்கி கொடுங்க. மேற்கொண்டு வாங்கி கொடுக்கறது உங்களுடைய விருப்பம். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளுகள். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கி அது அனுகூலம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு திறன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் இன்றைக்கி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது.
குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு திறன் இருக்குது. அதே மாதிரி எதிர்பாராத யாரிடமாவது ஒரு உதவி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கிடைக்கலன்னு நினைக்கும் போது அது எதிர்பாராத அந்த உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். விவேகமான ஒரு செயல்பாடுகள் உங்கள் மீதான ஒரு நம்பிக்கையை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் உருவாகுகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. குருச்சந்திர யோகத்தை இன்றைக்கி ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஒரு அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் இன்றைக்கி இளநீர் வாங்கி கொடுங்க, தேன் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி சந்தனம்ன்றது இந்த சந்தனம் இல்லை, ஒரிஜினல் சந்தனம் கிடைச்சா வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிசய கிழக்கு அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளாக குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவு அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த செலவுகள் கூட சுப செலவாகத்தான் இருக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு சில வரவுகள் வர வேண்டியது இருந்தால் அது இன்றைக்கி வரக்கூடிய இடத்துலேருந்து தாமதம் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தொடர்பான ஒரு காரியங்களில் சில விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே மாதிரி இணையதளம் சார்ந்த, கம்ப்யூட்டர் சார்ந்த, கணினி சார்ந்த ஒரு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். வழக்குகளில் திடீர் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் ஏற்படுத்தும். இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள், ஏன்னா 7 நாடு சனி நடக்குது, பாத சனி நடக்குது. அதனால் எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கி கொடுக்கறது சிறப்பை தரும். உங்கள் கையால் பஞ்சாமிர்தம் செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுங்க. சீக்கிரமாக சில பேருக்கு கடன் இருந்தால் கடன் அடையக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். இன்றைக்கி அதிசய வடதிசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நினைத்த காரியம் நடைபெறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இருக்குது. புதிய தொழில் தொடங்குவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். குருச்சந்திர யோகத்தை கொடுக்குது. குரு உங்கள் ராசியையும் பார்க்கறதுனால இன்றைய நாள் மிக மிக சிறப்பான ஒரு நாள். எதை எடுத்தாலும் அது நிறைவேறுகின்ற ஒரு தன்மை. எந்த துறை சார்ந்து இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளாரியே சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது. ஒரு புதுசாக கூட்டு சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி புதிய நபரை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறது தவறு. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஒரு விலையுறந்த பொருட்களை கொண்டு போகிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா கடன் தீர்வதற்கான ஒரு ஆலோசனை கிடைக்கும்.
கடனும் தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றியும் லாபமும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானுக்கு எல்லா விதமான பொருட்களையும் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி அரிசி மாவு, இந்த அரிசியில் ஒரு உணவு செஞ்சு நம்ம நந்தியம்பெருமானுக்கு கொடுப்பாங்க. அந்த நந்தியம்பெருமானுக்கு கொடுங்க. நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.